மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் பக்தர்கள் கோவிந்தா பக்தி கோஷத்துடன் திருத்தேரை வடம் பிடித்தனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா தேரோட்டமானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் எழுப்பியவாறு அவர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. 108 வைணவ திவ்ய தேசங்களில 47வது ஸ்தலமாக மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் விளங்குகிறது. இந்த கோவில வைகாசி பெருந்திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தெற்குமாசி வீதி சந்திப்பில் அலங்கரிக்கப்பட்ட தேரில காலை 6 மணிக்கு வியூக சுந்தராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியுடன் எழுந்து செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் முழங்க தேரோட்டமானது துவங்கியது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தேரில் இருந்து கிளம்பிய தேரானது பாண்டிய வேளாளர் தெரு, தெற்கு மாரட்டு வீதி, திருப்பரங்குன்றம் சாலை, நேதாஜி ரோடு, மேலமாசி வீதி வழியாக காலை 9 மணி அளவில் நிலை வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேரோட்டத்தை முன்னிட்டு நேதாஜி ரோடு, பெரியார் பஸ் நிலையம், துறை பிரான்ச், திருப்பரங்குன்றம் சாலை உள்ளிட்ட சாலைகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட போலீசாரும் இங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தேரோடும் பாதையில பக்தர்களுக்கு ஏராளமானோர் நீர்மோர், அன்னதானம் என அந்த வழங்கி வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. நன்றி ராஜ்குமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.